இன்னும் அடுத்த கேள்வி அபியாஸ் சிஸ்டர்னு வரும். அதை அவர் யாரும் கேட்கலாங்க. ஆனால் ஒரு கேள்வி பதில் வச்சா கேட்பீங்க. பற்றுறுதி எப்படிங்க வளர்த்துக்கிறது? பற்றுறுதி என்பது உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய விஷயம். நம்பிக்கை என்பது முதல் படி. நம்பிக்கை என்பது மற்றவர்கள் சொல்லி வருவது. இப்போ நான் ஆன்மீக பாதையில் வரேன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பார், இங்கே வந்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் இருக்குது, சுத்திகரிப்புன்னு இருக்குது, மீண்டும் பிறவா நிலைமை உன்னால் இந்த ஒரு ஜென்மத்திலே உன்னால் பெற முடியும், அதை விட பெரிய நிலைமைக்கு உன்னால் வர முடியும். ஆனால் இதெல்லாம் நீ செய்யணும்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் இறங்க ஆரம்பித்தேன். நம்பிக்கை, என் நண்பர் சொன்னார், என்னுடைய சகோதரர் சொன்னார், என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் சொன்னார், இல்லை என்னுடைய யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் சொன்னார், உள்ளே வந்துடுறோம். வெறும் நம்பிக்கையில் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஆன்மீக பாதையை பொறுத்த வரைக்கும் லௌகீக வாழ்க்கையிலும் சரி, அது உங்களுக்கு பற்றுறுதியாக மாற வேண்டும். பற்றுறுதியாக மாறணும்னா ஒரே வழி இறங்கி செய்கிறது தான். எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக ட்ராவல் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் ப்ராக்டிஸை சீரியஸாக சின்சியராக எடுத்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய இந்த தன்னார்வல பணியை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பற்றுறுதி வளர ஆரம்பிக்கும். இதற்கு என்னால் பர்சனலாக கேரண்டி கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட நான் ஒரு 33 வருஷமாக இந்த மார்க்கத்தில் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு உதவிக்கரம் வரும். இதை நான் ஒரு காஸ்பல் ட்ரூத் அது மாதிரிலாம் சொல்ல வரல. இது என்னுடைய அனுபவம். முதலாக நான் மிஷனில் சேர்ந்த காலத்தில் ஒருத்தர் ஃபுல் டைமாக மிஷன் வாலண்டியர் இருந்தார். அது மாதிரி நிறைய அபியாசிஸ் எனக்கு அந்த காலத்தில் முன்னோடிகளாக இருந்து எனக்கு ஒரு ஒளி விளக்க காட்டுறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேட்குறது உண்டு. அப்போ ஒருத்தர் ரொம்ப அருமையாக சொன்னார், நான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, ஒரு சின்னதாக ஆஃபீஸ் இருக்குது, வாடகை கட்டணும், நிறைய பேருக்கு சம்பளம்லாம் போடணும், 28 தேதி ஆச்சு, ஒரு பில்லு கூட போடலை, அட்லீஸ்ட் எனக்கு 50,000 கையில் வேணும் அந்த மாதம் செலவை தாண்டறதுக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில. 29ஆம் தேதி ஒருத்தர் எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தார். அப்போ தான் ஏதோ ஆசிரமில் போய் ஒரு வாலண்டியர் முடிச்சுட்டு வந்து உட்காடுறேன், ஆஃபீஸில் உட்காந்தார். அவரே பேசி அவரே ஒரு ஆர்டர் ஃபைனலைஸ் பண்ணி 1 லட்ச ரூபாய் செக் கொடுத்தாரு. 40,000 கையில் நின்றுது. அதை வச்சு அந்த மாதம் இதுக்காக நான் மேம்போக்காக அப்படியே ஓட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட சரணாகதி அந்த மாதிரி சொல்ல வரல. எப்பவும் தாஜி சொல்கிறது, செயல் உன்னுடையது, பலன் அவர் கொடுக்குறது. செயலை செய்யாமல் பலன் எதிர்பார்க்கக்கூடாது. இது நமக்கு புரியும் பொழுது அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மென்மேலும் நம்மளுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்தி பல வெற்றிகளை பெறுவதற்கு அச்சத்தை விற்று பற்றுறுதியை வளர்த்து நம்மளுடைய பல ஆன்மீக வெற்றிகளையும் லௌகீக வெற்றிகளையும் நீங்கள் பெற வாழ்த்துக்கள். நன்றி.